Okay, CBSE class 10 max paper பார்க்கலாம். First question, if A and B are any two positive integers, then இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. HCF of two numbers into LCM of two numbers is equal to the product of the two numbers. அப்ப C option. இப்ப second question, a rational number between root 2 and root 3. Okay, இப்போ root 2 வேல்யூ வந்து 1.414, ரூட் 3 வேல்யூ வந்து 1.732. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு நம்பர் நம்ம எடுப்போம். இப்போ 1.8 பார்ப்போமா? இல்லை. 1.3 பார்ப்போமா? இல்லை. இது ரெண்டுக்கும் நடுவில் வரல. இப்போ the average of two numbers will be definitely between the two numbers. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றதுனால இப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இப்போ ரூட் டூலேருந்து ரூட் த்ரீயை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் வரும். பை 2 போட்டோம்னா நெகட்டிவ் தான் வரும். இப்போ ரெண்டுக்கும் நடுவில் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். If two positive integers A and B are written like this, where x and y are prime numbers, then LCM of AB. இப்போ LCMக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எப்படின்னா A is equal to x into x into x into y into y. இப்போ B is equal to x into y into y into y into y. ஓகே, இப்போ எங்க x அதிகமாக இருக்கு? ஏல எத்தனை இருக்கு? 3. அப்போ 3x மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எல்சிஎம்க்கு. இப்போ எங்க y அதிகமாக இருக்கு? இங்க எத்தனை இருக்கு? 3 இன்டூ ஒய் கியூப். இதுதான் எல்சிஎம். இப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். அப்போ இதை சால்வ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் சூஸ் பண்ண போகிறோம். என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்? -3 and 2 சூஸ் பண்ணலாமா? அப்போ the zeros of the polynomial are 3, -2. And the answer, third option. If alpha and beta are the zeros of a polynomial, okay, இது ஒரு polynomial, அதாவது ஒரு quadratic equation. இப்போ நம்மளுக்கு alpha and beta are the zeros of the polynomial. alpha plus betaக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ b is இந்த ஈக்குவேஷன்ல a is equal to p, b is equal to -2, c is equal to 3p. Alpha plus beta is equal to minus of b by a, which is equal to 2 by p. Alpha beta is equal to c by a, which is equal to 3. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம், அது 0 வருதான். 2 by p minus 3 is equal to 0. p is equal to 2 by 3. நம்மளுக்கு p தான் கேட்டிருந்தாங்க, 2 by 3 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன். 6th question பார்க்கலாம். The pair of equations, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சொல்யூஷன்ஸ் பற்றி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ இது a1, b1, c1, a2, b2, c2. இப்போ என்ன பண்ணுறோம்? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2ன்னு வந்துச்சுன்னா கொடுத்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே லைன் ஈக்குவேஷன் அர்த்தம். ஓகே, அப்போ நம்மள ஒரே ஒரு லைனை கொடுத்துட்டு இதுக்கு எத்தனை சொல்யூஷன் கேட்டால் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனால இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் சொல்லிடுறோம். ஓகே, இதுவே ரெண்டு பேரலல் லைன் இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். ஒரே லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 5 by 3 is equal to -15 by -9, which is equal to 8 by 24 into 5. மைனஸ் மைனஸ் கேன்சல். இங்கே 3 by 5, இங்கே 1, இங்கே 3 வந்துருச்சா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நம்மளுக்கு இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். Which of the following sequences is an AP? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா 2 ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 4ஐயும் 8ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அப்போ இது வந்து ஒரு ஜிபி. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 1, மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, இதுவும் ஜிபி. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரூட் 2 ஆட் ஆகிட்டே போகுது, அப்போ இது ஒரு ஏபி. ஃபோர்த் ஆப்ஷன் ஏ வராதுன்னு பாருங்க, ரூட் 3 இருக்கு,
√6 இருக்கு, √9 இருக்கு. ஒரு √2ல மல்டிப்ளை பண்ணா அப்படி வரும். இதை √2ல பண்ணா √12 தான் வரும். இது ஜிபி கிடையாது, ஏபியும் கிடையாது. இது ஒரு சீக்வன்ஸ், சும்மா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th, two triangles DEF and PQR are given. Now angle D is equal to angle Q. Okay, இப்ப angle R is equal to angle E. ஓகே, இப்ப மற்ற ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சுக்கலாம். இதை எழுதும் போது இப்படி எழுதிக்கலாம். DEF triangle is similar to, இது AA axiomல சொன்னா DEF is similar to QRP. ஓகே, இப்ப நம்ம எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் EF அதெல்லாம் வச்சிருக்கு, இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். EF by PR is equal to DF by PQ. சாரி, இங்க E வந்திருக்கணும், நான் கொஞ்சம் மாத்தி எழுதிட்டேன். ஓகே, ஃபைன். EF by PR is equal to DF by PQ. இப்ப கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். D by QR is equal to, நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம், EF by RP. இப்ப செகண்ட் ஆப்ஷன் தப்பா தானே இருக்கு. QR இருக்க வேண்டிய இடத்துல PQ இருக்கு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ராங் ஆன்சர். பட் ஹியர் இட்ஸ் a correct option. Distance of a point from origin. Distance கேட்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரீவியஸ் பாயிண்ட்ல மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி எழுதிடலாம். இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 2√2. இப்போ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். P is to Q is equal to வாட்னு கேட்குறாங்க இந்த 10th கொஸ்டின்ல. இப்போ என்ன பண்ணுறோம், sin 30 வேல்யூ நல்லா தெரியும், is equal to 1/2. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 2 into 1/2 divide by 1 minus 1/4, which is equal to Q into 2 into 1/2 by 1 plus 1/4. இந்த பார்ட் அப்படியே கேன்சல் ஆயிருது. இப்போ P into 4/3 is equal to Q into 4/5. அப்போ P by Q is equal to 3/5, which is third option. Okay, 12th question பார்க்கலாம். The length of the shadow on ground of a pole of height 18 meter, pole height 18 meter, angle of elevation theta இங்கே தான் வரும், இங்கே வராது. ஓகே, இப்போ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஷேடோவோட லென்த்னா இதுதான் கேட்குறாங்க. இப்போ tan theta ஃபார்முலா என்னது, ஹைட் பை பேஸ், which is equal to 6/7 கொடுத்துட்டாங்க, கேன்சல் பண்ணா 3, L is equal to 21 meters. D is the correct answer. இப்போ நம்மளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க 13 கொஸ்டின்ல. சர்க்கிளோட சென்டர் O, ஓகே, P is perpendicular. ஓகே, ஏபியோட லென்த் 5√2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒன்று நல்லா தெரியும், the tangents drawn from a point, external point, are equal in length. அப்போ இதுவும் இது equal in length, இது 90 டிகிரினா L√2 is equal to 5√2 தெரியும்ல. இப்போ நம்மளுக்கு L தான் வேணும், கேன்சல் பண்ணா L is equal to 5 cm. In the given figure, AT is a tangent center for a circle centered at O. ABC கொடுத்துட்டாங்க, CAT இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ செமி சர்க்கிள்னால இந்த ஆங்கிள் சப்டெண்டட் இன் அ செமி சர்க்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் வந்து வச்சு பண்ணீங்கன்னா இங்கே 40 டிகிரி வரும். இது வந்து tangent is always perpendicular to the radius drawn at that point. ஓகே, அப்போ இது 40னா இது நம்மளுக்கு 50 டிகிரி வரும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்ட் தான் செக்டார்.
இதுக்கு ஆங்கிள் தீட்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு தீட்டா கேட்குறாங்க, நம்மளுக்கு செக்டாரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஃபார்முலா வந்து half r square theta which is equal to 264 கொடுத்துருக்காங்க. half into r squareக்கு by 7 sorry 6 into 6 into theta is equal to 264 by 7. cancel பண்ணா 3, 6ல cancel பண்ணா 44. theta is equal to 2 into 22 by 7 by 3. எதுக்கு 2 into 22 by 7 எழுதுனேன் தெரியுமா? 22 by 7 என்றதுனா பை. அப்ப theta is equal to 2 pi by 3 வருது, which is equal to 120 degree. Fourth option is the correct answer. A cap is cylindrical in shape. Okay. Cylindrical is surmounted by a hemispherical top. Okay. இந்த ரெண்டு வால்யூம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ரேடியஸும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா சர்மவுண்ட் பண்ணியிருக்கனால இதை அசியூம் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரிக்கல் பார்ட் வந்து 2/3 பை ஆர் கியூப். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் டு த height of the hemispherical part is nothing but the radius. இப்போ நம்மளுக்கு வந்து h by r வேணும், which is 2/3, 2:3. Yes, the correct answer. The curved surface area of the largest right circular cone that can be carved out from a solid cube of h 4 cm. இப்போ ஒரு கியூப் இருக்குன்னா மேக்ஸிமம் கோன் வேணும்னா இப்போ நம்மளுக்கு ஹைட் வந்து இங்கே இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும். கீழே ரேடியஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இப்போ இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த கோனோட பேஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a/2 which is 2 cm. ஹைட் வந்து எட்ஜு அளவுக்கே இருக்கும். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 cm. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பை ஆர் எல் சிஎஸ்ஏக்கு. எல் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அசியூம் பண்ணிப்போம். ஹைட் h, ரேடியஸ் r, இப்போ எல். பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் வந்து 2 இன்டூ ரூட் ஆஃப் r square plus x square, இப்போ 4 plus 16 which is equal to pi into 2 into 2 root 5, அதாவது root 20 வரும். அப்போ 4 root 5 பைன்னு வருது நம்மளுக்கு ஆன்சர். இப்போ A is the correct answer. 18th question. The probability of a player winning in a game is 0.21. Then the probability of him losing the game is 1 minus the probability. இது வந்து complementary events, which is equal to 0.79. D is the correct answer. இப்போ assertion reason பார்க்கலாம். Consider the following data. ஒரு டேட்டா கொடுத்துட்டு the difference of the upper limit of the median class. median classனா ஒன்றும் இல்லை, இப்போ மிடில் வரணும் இந்த கிளாஸ். இப்போ இதெல்லாம் ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எழுதுனா என்ன வரும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வருமா? இப்போ எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 67 வருது. இப்போ 67னா இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு ஈவன் நம்பர் இல்லை, ஆடுன்றதுனால +1/2ன்னு போட்டால் n வந்து 34ன்னு வருது. இந்த 34ன்ற நம்பர் இப்படியே ஈவென்ச்சுவலாக ஆட் ஆகிட்டு எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே 4 + 5 9, 9 + 13 22, 22 + 20 வந்து 42. அப்போ 34 இந்த கிளாஸில் தான் வரும். அப்போ இதுதான் மீடியன் கிளாஸ். the upper limit of the median class தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. upper limit of the median class வந்து 145. ஓகே, இப்போ அந்த lower limit of the model class is 20ன்னு சொல்கிறாங்க. மாடல் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து இருக்கிறதுலே எந்த கிளாஸுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமோ அதுதான் மாடல் கிளாஸ். இப்போ அதுக்கு வந்து வேல்யூ 20 லோ, இப்போ அதுக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் 20 இருக்கிறதுனால லோவர் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து -125. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் டிஃபரன்ஸ் வந்து 20 வருது. அப்போ இது கரெக்ட் அசர்ஷன். The median and the median class and the model class of group data are always differentன்றாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு ட்ரூ வந்துருச்சு, ஏன்னா மீடியன் கிளாஸும் மாடல் கிளாஸும் ஒன்றா வருது. அப்போ இது எப்படி வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நம்ம வந்து assertion is true, reason is false ன்னு சொல்லணும். அப்போ C is the correct answer. 20 பார்க்கலாம். Last question. The probability that a number selected at random from
the numbers 1 to 15 is a multiple of 4 is 1 by 3 னு சொல்றாங்க. செக் பண்ணலாம். 4 மல்டிபிள்ல இருக்குது 4, 8, 12. டோட்டல் நம்பர்ஸ் வந்து 15. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 3. அப்போ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 by 5 னு வருது. 1 by 3 னு கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் தப்பு. 2 different coins are tossed simultaneously. The probability of getting at least one head வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வேணா வரலாம். அட்லீஸ்ட் ஒன் வரணும். அப்போ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதிக்கிறோம். TH சாரி கமா T மேக்ஸிமம் 3/4. ஓகே வந்துருச்சு. அப்போ ரீசன் கரெக்ட். அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் கரெக்ட். ஸோ D இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ.